இன்றைக்கி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு வெள்ளை கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான குருமா தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டேன். குக்கர் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், லவங்கம் ஒரு 5. இப்போ இதை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நீல வாக்கல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். சின்னதாக ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து மேல் தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கல. முந்திரி ஒரு 5, கசகசா அரை ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன். இப்போ எல்லாம் தேங்காயோட சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை மணம்லாம் போயிடுச்சு. வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. 2 பெரிய தக்காளி நீல வாக்கல் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், சீரகத்தூள் அரை ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கிக்கலாம். 1/4 கிலோ கொண்டக்கடலை எடுத்து நைட்டே நான் ஊற வச்சுட்டு நல்லா ஊறிடுச்சு. இப்போ அந்த கொண்டக்கடலையை சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நான் மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம குருமா செய்கிறதுனால தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நான் மசாலாலாம் மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த மசாலும் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்ச மிக்ஸி கப்பில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் அலசி ஊற்றிக்கிறேன். சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு கிரேவியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து எல்லாம் கலந்து விட்டுட்டேன். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 6 விசில் வரட்டும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொண்டக்கடலை நல்லா வேகணும், அதனால் ஒரு 6 விசில் விட்டுக்கிறேன். பாருங்கள், குக்கர் வெயிட் குறைஞ்சிடுச்சு. இப்போ குக்கர் மூடி எடுத்துக்கலாம். சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தேவையான அளவு கிரேவி பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கலாம். சூப்பரான உருளைக்கிழங்கு வெள்ளை கொண்டக்கடலை குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நன்றி.